ஜெயஸ்ரதி ஃபேமிலியில் பிரிக்கியாவும் அவங்க அப்பாவும் திரும்பவும் ஜெயஸ்ரதி அம்மா கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக மாதிரி பரவிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ ஸ்னேகாவை பிரிக்கியா ஒன்று மெசேஜ் அனுப்பிச்சு மிரட்டியிருக்காங்க. அதுக்கு ஸ்னேகா என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்னேகாவுக்கு பிரிக்கியா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, உனக்கு பேத்தி சரித்திராவை பாட்டிக்கிட்ட காட்டாமல் உன் புருஷனை கட்டுப்படுத்த முடியுது, ஆனால் குடும்பத்தை அசிங்கப்படுத்தாமல் வீடியோ போடாமல் இருக்க முடியலையா? அப்புறம் உன் புருஷன் உன் அம்மா அப்பாவை கேவலப்படுத்தினதுக்காக தான் பேசாமல் இருக்காங்களாமா. என்ன அம்மா உருட்டுறான், என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்னு கத்துறான். காலையில் அப்புறம் வெக்கமே இல்லாமல் வீடியோ போடுறான். போடுற மெசேஜஸ் எல்லாம் அவன்கிட்ட போட்டு காட்டுறீங்களோ, போடு போடு நல்லா போட்டு காட்டு பிச்சைக்காரின்னு அனுப்பியிருக்காங்க. இந்த மெசேஜுக்கு ஸ்னேகா கொடுத்த பதிலடி என்னன்னா, அப்போ இந்த பிச்சைக்காரி வீட்டில் வந்து நீயும் அப்பாவும் டீ சோர்லாம் தின்னீங்களே, அப்போ நாங்கள் பிச்சைக்காரின்னு தெரியலையாமா உனக்குன்னு அனுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய போஸ்ட்டும் போட்டிருக்காங்க பிரிக்கியாவுக்கு. தங்கத்தட்டில் டேஷ் திங்கிற நீங்கள் யோகியம்னா சில்வர் தட்டில் சோறு திங்கிற நாங்கள் யோகியம் தான். இந்த பிச்சைக்காரி வீட்டில் தான் நீங்கள் டீ சோர்லாம் சாப்பிட்டீங்க, அப்போ நாங்கள் பிச்சைக்காரங்கன்னு தெரியலையா உனக்கும் அப்பாவுக்கும் அம்மாக்கும்? உன் அப்பாவை உன் அம்மா ஜெயிலில் வைக்கும்போது இந்த பிச்சைக்காரி தான் உங்களை பார்த்துக்கிட்டா. இந்த பிச்சைக்காரி வீட்டில் தான் சோறு சாப்பிட்டீங்க மேடம், அப்போ உங்களுக்கும் நாங்கள் பிச்சைக்காரியாக தெரியலையா மேடம்? சோறு திங்கிற நீங்களும் அப்பாவும் வீடு வீடாக போறீங்களே, அந்த மாதிரி நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாளும் சோறு சாப்பிட்டதில்லை. இதுக்கு முன்னாடி நீ என்ன அசிங்கப்படுத்தும் போதும் பொறுமையாக இருந்தேன், ஆனால் நீ என்ன பிச்சைக்காரின்னு சொல்கிற? நான் பிச்சைக்காரங்களாகவே இருந்துட்டு போகிறோம், ஆனால் இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் யார்? காசுக்காக டேஷ் திங்கிற நீங்களும் நாங்களும் ஒன்றாக முடியாது. இப்போ சொல்கிறேன், உன் ஆத்தா சொத்தும் தேவையில்லை, உன் ஆத்தா நகையும் தேவையில்லை, அதையெல்லாம் ஆட்டையை போட தான் அங்கே போயிருக்க. இதை உன் அப்பாவே என்கிட்ட சொன்னார், ஆடியோ ப்ரூஃப் இருக்குது. நீலாம் என்ன பிச்சைக்காரின்னு சொல்லலாமா? எனக்கு சிரிப்பு தான் வருது. நீயே வச்சுக்கோமா உன் ஆத்தா சொத்தை. நீ நினச்ச மாதிரி செமையாக கேம் விளையாடி குடும்பத்தை பிரிச்சுட்ட. இன்னும் லைஃப் என்ஜாய் பண்ணணும் நீயும் உங்கள் அப்பாவும். இந்த விஷயத்தெல்லாம் ஸ்னேகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணது. இதுக்கு பிரிக்கியா என்ன பதில் சொல்கிறாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.